Hello everyone, Vanakkam. நான் Preity Neereekshan. இன்னைக்கு நான் பண்ணியிருக்கிற ஒரு வீடியோ ஒரு சவுத் இந்தியன் வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் டியூட்டோரியல். இது சவுத் இந்தியன் மேக்கப் டியூட்டோரியல்ங்கிறதுனால நான் இதை தமிழ்லேயே வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன். விடிய காலையில் நடக்கிற கல்யாணங்களுக்கு எப்படி ஃபாஸ்ட்டாக ஈஸியாக மேக்கப் போட்டு ரெடி ஆகலாங்கிறதுக்காக இந்த மேக்கப் லுக் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான மேக்கப்பாக இருந்தால் கூட உங்களை ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப எலகெண்ட்டாக காட்டக்கூடிய ஒரு லுக். ஃபர்ஸ்ட் நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணுறது வந்து ஒரு ப்ரைமர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களோட மேக்கப்பை வந்து ரொம்ப நேரம் உங்கள் ஃபேஸ்லேயே இருக்க வைக்கிறதுக்கு. இந்த ப்ரைமரோட பேர் வந்து ப்ரொஃபஷனல். நான் இதை பெனிஃபிட்டுங்கிற பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். ஃபவுண்டேஷனுக்காக நான் மேக்லேருந்து ஸ்டூடியோ ஃபிக்ஸ் ஃப்ளோட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். என்னோட ஷேடு வந்து NC42. ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நான் ரியல் டெக்னிக் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபவுண்டேஷன் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபவுண்டேஷன். அதனால தான் நான் இந்த வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் டியூட்டோரியலுக்கு நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டான உங்களோட ஸ்கின்னுக்கு சூட் ஆகிற ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லா ஃபவுண்டேஷனுமே எல்லாருக்கும் சூட் ஆகாது. உங்களுக்கு ஃபவுண்டேஷன் பிடிக்காதுன்னா நீங்கள் ஈவன் பிபி க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண போகிற இந்த ப்ராடக்ட் பேர் வந்து ஃபிக்ஸ் ப்ளஸ். இதுவும் மேக்குங்கிற பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். இதோட மெயின் பர்பஸே என்னென்னா இது ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. ஸோ இப்போ நீங்கள் மேக்கப் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவீங்க. இதை எண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஃபவுண்டேஷன் போட்ட உடனே யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா நம்மளோட மேக்கப் வந்து சம்டைம்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தோன்னா நம்மளது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த ரீசனுக்காக தான் நான் ஃபிக்ஸ் ப்ளஸை முன்னாடியே ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல டிப், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னோடய ஃபேஸில் இன்னும் ஈரமாகவே இருக்கிறப்போ அந்த ரியல் டெக்னிக்ஸோட ஸ்பாஞ்ச் எடுத்து நான் அந்த ப்ராடக்டை என்னோடய ஸ்கின்குள்ளே புஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுற காம்பேக்ட் பவுடர் இது கூட மேக்லேருந்து தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த ஷேடும் NC42 தான். இதையும் நான் ரியல் டெக்னிக் ஸ்பாஞ்ச் வச்சு தான் என் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். முதல்ல வந்து நான் என்னோடய அண்டர் ஐஸில் கண்ணுக்கு கீழே கான்சென்ட்ரேட் பண்ணி நோஸ் அப்புறம் என்னோடய சின் ஃபோர்ஹெட் இது எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு இருக்கிறது ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின். என்னோட T ஜோனில் அதாவது நோஸ், அண்டர் ஐஸ் கீழே, அப்புறம் ஃபோர்ஹெட், சின் இங்கெல்லாம் தான் எனக்கு ரொம்ப சீக்கிரமாக ஆயிலி ஆகிடும். இப்போது அந்த ஸ்பாஞ்சில் என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்கோ அந்த பவுடர் மட்டும் நான் மற்ற ஏரியாவில் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நான் பெனிஃபிட் பிராண்ட்லேருந்து Goofproof ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பென்சிலுக்கு 2 சைடு இருக்குது. ஒரு சைடு வந்து ப்ரஷ், உங்களோட ஐப்ரோவை ப்ரஷ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் இருக்குது ரொம்ப குட்டியாக. அதுக்கு பேர் வந்து ஸ்பூலின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சைடில் இருக்கிறது தான் ஐப்ரோ பென்சில். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த ஸ்பூலி வச்சு நான் ஐப்ரோஸை ப்ரஷ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் அந்த பென்சில் வச்சு என்னோடய ஐப்ரோஸில் எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அதை மட்டும் நான் ஃபில் பண்ண போகிறேன். நான் எக்ஸ்ட்ராவாக என்னோடய ஐப்ரோவை வேறு ஷேப்பில் சேஞ்ச் பண்ணல. திருப்பியும் ஸ்பூலி எடுத்து நான் ப்ரஷ் பண்ணி அந்த ஐப்ரோஸை வந்து ஹார்ஷ் லைன்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டராக காமிக்க போகிறேன். இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் எனக்கு வேணுங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், Maybelline Nudes Eyeshadow பேலட்டில் இந்த 2 கலரையும் எடுத்து என்னோடய ஐப்ரோஸை நான் செட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி யூஸ் பண்ண பென்சில் வந்து ஒரு வேக்ஸ் பென்சில் தான். அதுக்கு செட் பண்ணணும்னு பவுடர் வச்சு செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் என்னோடய ஹேர் கலருக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக, என்னோடய ஐப்ரோஸை மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த 2 கலரையும் நான் மிக்ஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸில் நான் போட போகிறேன். இது இன்னும் கொஞ்சம் டார்க்கராக என்னோடய ஹேரோட கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அதே ஸ்பூலி எடுத்து திருப்பி என்னோடய ஐப்ரோஸை நான் ப்ரஷ் பண்ணுறேன் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்காக. இப்போ என்னோடய ஐப்ரோஸை இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணுறதுக்காக Maybellineலேருந்து ஏஜ் ரிவைன் கன்சீலரை எடுத்து என்னோடய கை பின்னாடி போட்டு ஒரு ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷ் வச்சு என்னோடய ஐப்ரோஸ் கீழே நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இதுக்கு பேர் வந்து க்ளீனப்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா நம்ம ஐப்ரோஸை பென்சில்ஸ் வச்சு ஃபில் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் கீழெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்துடும். ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணோன்னா, இந்த டெக்னிக் வச்சு க்ளீன் பண்ணோன்னா அது ரொம்ப நீட்டாக நீங்கள் த்ரெட்டிங் பண்ண எஃபெக்ட் தரும். இந்த ஒரு ஸ்டெப் வந்து உங்களோட ஐப்ரோஸையும் உங்களோட ஃபேஸையும் ரொம்ப டிஃபைண்டாக காமிக்கும்.
இன்ஸ்டண்ட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல. இப்போ என்னோடய ரியல் டெக்னிக் ஸ்பாஞ்ச் எடுத்து அந்த ஹார்ஷ் லைனை பிளெண்ட் பண்ண போகிறேன். நம்மளோட பேஸ் மேக்கப் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ ஐஷேடோக்கு போகலாம். இது ரொம்ப ஒரு ஈஸியான ஐ லுக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐஷேடோ ப்ரஷ் வச்சு இந்த கலர், இது ஒரு க்ரீம் கலர், அதை வந்து நான் என்னோடய ஐ லிட் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து ஒரு பேஸாக இருக்கும் உங்களோட நெக்ஸ்ட் கலர் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு. நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, இதே மாதிரி ஈக்குவலண்ட்டாக உங்கள்கிட்ட வேறு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்து என்னோட க்ரீஸில் அப்ளை பண்ணுறேன். க்ரீஸ்ன்றது ஒன்றுமே இல்லை, நீங்கள் கண்ணை மூடி திறக்கிறப்போ ஒரு மடிப்பு விழுதில் அதுதான் க்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த ப்ரௌன் ஷேடை நான் வச்சு கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கிற ஒரு ப்ரஷ் வச்சு இந்த ப்ரௌன் ஐஷேடோவை நான் பிளெண்ட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா, நம்ம எந்த ஐஷேடோ யூஸ் பண்ணாலும் நம்ம கண்ணில் வச்சோன்னா அது நம்ம கண்ணோட பிளெண்டாக இருக்கணுமே தவிர தனியாக ஏதோ தூசி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்வீப்பிங் மோஷன் யூஸ் பண்ணி அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேடோ எஃபெக்ட் வரும். ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ராவாக உங்கள் கண் மேலே இருக்கிற லுக் தராது. இந்த ஐஷேடோ பேலட் வந்து நான் மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து வாங்கியிருக்கேன். இதோட பேர் வந்து Flawless 4. ஐலட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐஷேடோ யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து க்ரீம் கலர் பேஸ் ஃப்ரம் மேக். ஆக்சுவலாக ஒரு ஹைலைட்டர், பட் இதுக்கு மல்டிபர்பஸ் வேல்யூ இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ஐலட்ஸில் ஐஷேடோவை கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம காலையில் ஃபாஸ்ட்டாக ரெடியாக இருக்கும், 2-3 கலர்ஸ் வச்சு நம்மளால் ஐஷேடோ லுக் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான ட்ரிக் நம்ம ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிறதுக்கு. இதை நான் என்னோடய ஃபிங்கர்ஸில் எடுத்து நான் லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஐலிட்ஸில் நான் இதை வைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறது வந்து காஜல். இதை வந்து நான் லாக்மேலேருந்து வாங்கியிருக்கேன். நான் இதை ஃபர்ஸ்ட் வாட்டர் லைனில் அப்ளை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் டைட் லைன் பண்ண போகிறேன். டைட் லைனுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம கீழே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம்ல அதே மாதிரி மேலே இருக்கிற ஐலிட்ஸ் உள்ளே அப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் டைட் லைனிங். நான் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது பண்ணுறதுக்கு ரீசன் வந்து நம்ம மேலே அப்ளை பண்ணுறப்போ நம்ம கண்ணுக்கு வந்து அவுட்லைன் பண்ண மாதிரி டிஃபைன்டாக நீட்டாக தெரியும். ஐலைனர் போடாமல் கூட இது ரொம்ப அழகாக தெரியும். நம்மளோட ஐ லுக் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மஸ்காரா போட போகிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து லோரியல்லேருந்து சூப்பர் ஸ்டார் மஸ்காரா. இது எதுக்குன்னா 2 சைடு இருக்குது இந்த மஸ்காராக்கு. ஒரு சைடு வந்து ப்ரைமர், இன்னொரு சைடு வந்து ஆக்சுவல் பிளாக் கலர் மஸ்காரா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த ப்ரைமரை போடுறேன். ப்ரைமர் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அதை நான் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பிளாக் கலர் மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, ப்ரைமர் போடுறதுனால நம்மளோட லேஷஸ் இன்னும் லாங்காக திக்காக தெரியும். ஸோ நம்ம ஐலைனர், விங் லைனர் மாதிரி எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயம் எல்லாம் போடாதனால இந்த மஸ்காராவை போட்டு நம்மளோட லேஷஸை இன்னும் லாங்காக திக்கராக காமிக்கிறப்போ நம்மளோட ஐ லுக் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது வந்து கான்டூர். இந்த ப்ராடக்ட் வந்து நான் நிக்ஸுங்கிற பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இதில் என்னோட ஷேட் வந்து டீப் டேன். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து நம்மளோட ஃபீச்சர்ஸை ரொம்ப டிஃபைன்டாக காமிக்கிறதுக்காக. ஸோ இதை நான் ஃபஸ்ட் வந்து என்னோடய சீக் போனுக்கு கீழே அப்ளை பண்ணுறேன். இப்போது நான் பண்ணுற மாதிரி அதே ப்ரஷ் வச்சு நான் அதை பிளெண்டும் பண்ணுறேன். இதுக்கப்புறமா என்னோடய ஜா லைன்லேயும் நான் அதை அப்ளை பண்ண போகிறேன். டபுள் சின் இருந்துச்சுன்னா இது வந்து கொஞ்சம் அது சின்னதாக காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபைனலாக இதை நான் வந்து என்னோடய நோஸை கான்ட்ரோல் பண்ணவும் நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி ஷார்ப்பான நோஸ் இருந்துச்சுன்னா இது அவசியம் கிடையாது, பட் எனக்கு இது ஒரு தேவையான ஒரு ஸ்டெப். ஸோ இதை நான் அப்ளை பண்ண போகிறேன். என்னோடய நோஸில் வந்து நான் அதை சைட்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பியூட்டி ஸ்பாஞ்சும் இல்லை அதே ப்ரஷ் வச்சு நான் அதை பிளெண்ட் பண்ணி விட போகிறேன். இது என்னோடய நோஸை வந்து இன்னும் சின்னதாக ஸ்லீக்காக காமிக்கும். நம்ம முன்னாடி யூஸ் பண்ண அதே க்ரீம் கலர் பேஸ் எடுத்து என்னோடய ஃபிங்கர்ஸில் நான் அதை வார்ம் பண்ணி என்னோடய சீக் போன்ஸில் நான் வந்து ஒரு ஹைலைட்டராக நான் அப்ளை பண்ணுறேன். 2 சைடும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா என்னோடய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் டிப் ஆஃப் த நோஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிறத என்னோடய சின்னில் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஃபோர்ஹெட்லேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் மேலே லைட் அடிக்குதுன்னா
எங்கெல்லாம் உங்களோட ஃபேஸ் வந்து க்ளோ ஆகுமோ ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அந்த இடத்துலலாம் நீங்கள் ஹைலைட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் ஹைலைட்டடாக பிக்சர்ஸ்லேயும் வீடியோஸ்லேயும் தெரியும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறோம். நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு ரொம்ப கிளியரான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த இடம் மட்டும் ரொம்ப க்ளோயியாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் கொடுக்கும். என்னோடய ஐப்ரோஸ்க்கு கீழேயும் கொஞ்சம் நான் அதை ஹைலைட் பண்ணேன். ஸோ பிக்சர்ஸில் அந்த இடமும் ரொம்ப ஹைலைட்டடாக தெரியும். லிப்ஸுக்கு மெபிலின்லேருந்து ஹாலிவுட் ரெட்ங்கிற லிப் லைனர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்னோடய லிப்ஸ் ஃபுல்லாக நான் லைன் பண்ணிவிட்டு அவுட்டராக லைன் பண்ணிவிட்டு அப்புறமா உள்ளே ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிவிட்டு என்னோடய லிப்ஸ்டிக்கு இது ஒரு பேஸாக இருக்கிறதுக்காக நான் இந்த ஸ்டெப் பண்ணுறேன். என்னோடய ஐ லுக் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால நான் ஒரு போல்டான ஒரு லிப் கலர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து மெபிலின்லேருந்து போல்ட் மேட் 4ங்கிற ஷேட். இது ஒரு செரி ரெட் ஷேட், ரொம்ப கிளாஸியாக இருக்கக்கூடிய ஒரு கலர். ஸோ என்னோடய சாரிக்கும் என்னோடய சிம்பிளான எலகன்ட் மேக்கப் லுக்கு ரொம்ப சூட் ஆகிற ஒரு லிப் ஷேட். உங்களுக்கு எந்த லிப் ஷேட் ப்ரிஃபரபுளாக இருக்கோ, உங்களுக்கு மேட் பிடிச்சதுன்னா மேட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த லுக்குக்காக நான் கொஞ்சம் கிளாஸியாக யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தட்ஸ் ஆல். நம்மளோட லுக் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. நீங்கள் பொட்டு வைக்க மாட்டிங்கன்னா இங்கேயே உங்களோட மேக்கப் லுக்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பொட்டு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் வைக்க போகிறேன். இதே கலரில் என்னோடய சாரி கலருக்கு மேட்ச் ஆகிற ரெட் கலர் தான் நான் வைக்கிறேன். ஆல்சோ எனக்கு கல்யாணம் ஆனனால நான் நெத்திலையும் குங்குமம் வைக்கிறேன். பட் இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா நீங்கள் பண்ண வேண்டாம். ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் என்னோட கம்ப்ளீட்டட் லுக். இது பண்ணுறதுக்கு எனக்கு மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. என்னோடய ஹேர் கூட ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர். இதை நான் மொத்தமாக ஒரு ½ அன் ஹவரில் ஏர்லி மார்னிங் ரெடி ஆகிட முடியும். நம்மளுக்கு காலையில் ரெடி ஆகிறது ரொம்ப கஷ்டம், எஸ்பெஷலி நம்ம லேட்டாக எழுந்திரிக்கிறவங்களா இருந்தால். ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி நான் ஆன்லைன் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பை, see you soon.